அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். மார்க்கு 8ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, 1 13ஆம் வசனம் வரைக்கும் இயேசு 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் 4000 பேருக்கு கொடுக்கிறார். அதை நம்ம தியானிப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, இயேசு செய்த அற்புதங்களை நாம் தியானித்து வருகிறோம். இது நம்மளை என்ன செய்யுதுன்னா, அற்புதங்களின் மண்டலத்திற்குள்ளாக இயேசு நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. எதுவும் சாத்தியம், என் இயேசுவால் எல்லாம் முடியும் என்கிற விசுவாசத்தை நமக்குள்ளாக கொடுக்கிறது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு செய்த அற்புதங்களை குறிப்பாய் தியானிக்கிறோம். இது அற்புதங்களின் மாதமாக இருக்கிறது. அற்புதங்களின் மேல் அற்புதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த மிரக்கிள் ரெல்ம் நமக்காக ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம சூப்பர் நேச்சுரலாக நிறைய காரியங்களை அனுபவிக்க போகிறோம். அவன் சரி, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் மத்தேயுலையுமே இந்த சம்பவம் 15 32 39 வரைக்கும் இருக்குது. ரெண்டையுமே படிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு புரியும். அப்போ இயேசு சொல்கிறாரு, 3 நாள் என்னோட இருக்கிறாங்க, இவங்க சாப்பிடாம இருக்காங்க, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவங்களை நான் விரும்பி அனுப்பிவிட மனதில்லை. உடனே சீஷர்கள் கேட்குறாங்க, இத்தனை பேருக்கான அப்பங்கள் எங்கே அகப்படும்? எந்த கடையிலங்க போய் இத்தனை பேருக்கு சாப்பாடுவாங்க? காசு இருக்குங்க, காசை வச்சு என்ன செய்ய? இந்த இத்தனை பேருக்கு இப்போ உடனே சாப்பாடு கொடுன்றீங்க, நாங்கள் என்ன செய்வோம்? பணம் இருந்தால் எல்லாம் முடிஞ்சிடும்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப தப்பு. கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாதி வந்துடும், அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது, ஸ்வீட் சாப்பிட முடியாது, சுகர் வந்துடும் இல்லை. அப்போ பணத்தை வைத்து எல்லாம் செய்து விடுவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, அதுதான் விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே அகப்படும்? அவங்ககிட்ட பாருங்க, காசு இருந்துச்சு, ஆனால் எங்கே அகப்படும்? எங்கே கிடைக்கும்? காசு வச்சிருக்கிறோம், எங்கே அகப்படும்? ஏசு ஒன்று புரிய வைக்கிறாரு, அப்பா நான் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைப்பா, நான் இருக்கிறேன்ப்பா, பணம் இருக்கோ இல்லையோ நான் உங்க கூட இருக்கிறேன், என்னால் இது முடியும். ஆமென். அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கடனோடு இருக்கீங்களா, அல்லது ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, பணம் இல்லைன்னு நீ கவலைப்படாத. பணம் நிறையா இருக்குது, ஆனால் இதை அனுபவிக்க முடியலையே, இதை செய்ய முடியலையே, இது நடக்காதே அப்படி நீ யோசிக்காத. பணத்தையே நீ அப்படியே விட்டுரு. அந்த மைண்ட் செட்டில் பணம் இருக்குது, இதை செய் அப்படியே நீ நினைக்காத. நீ என்னை நோக்கி பாரு, என்னை சார்ந்து வாழ்ந்து அந்த வாழ்க்கையில் நீ நிலைத்திரு. என்னை சார்ந்து வாழ்வதினாலே நீ அநேக நன்மைகளை பணம் இல்லாட்டி அனுபவிப்பன்றாரு. ஆமென். சூப்பர் நேச்சுரலாக நான் உனக்காக நிறைய செய்ய விரும்புகிறேன், நீ என்னை சார்ந்து வாழு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அவரை சார்ந்து வாழ பழகுவோம். ஆண்டவரே, இந்த பணத்தை வச்சு நான் இல்லை ஆண்டவரே, இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப நன்றி, ஆனால் இதை வைத்து என்னுடைய வாழ்க்கை அல்ல, நீர் தான், உண்மை நம்பிதான், அந்த அவரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம போவோம், பெரிய நன்மைகள் அனுபவிப்போம். அப்போ இங்கே கேட்குறாங்க 4ஆம் வசனத்தில் பாருங்களேன், அப்பங்களை கொண்டு இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும். அப்போ இங்கே வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்த அப்பங்களை, இங்கே இவங்க கேட்குறது பாருங்க, வனாந்தரத்தில் எங்கே போய் கொண்டு வந்து இவங்களை எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது? நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை வனாந்தரமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஆமென். இந்த வறட்சியான இடத்துல இருந்து எனக்கு எப்படிங்க நன்மை வரும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் கொண்டு வரேன். ஆமென். என்ன நடக்குது? உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? 7. இப்போ வரைக்கும் பாருங்க, அப்பத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. உடனே இயேசு அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை மல்டிப்ளை பண்றார், பெருகச் செய்கிறார். உடனே அதை பார்த்து அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, எப்பா இவற்றை என்ன கொடுத்தாலும் பெருகுதுப்பா, 7 அப்பத்தை தான் கொடுத்தோம், இத்தனை பேர் சாப்பிட்டு இருக்காங்களே. அடுத்து ஒன்று என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது, அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அப்போ ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட கொடுத்துறேன், நீங்கள் அப்படியே பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பம் பெருகிறது, அதை பார்த்து அடுத்த மீன்களையும் கொடுக்குறாங்க, மீனும் பெருகிறது. நான் சொல்லுகிறேன், தேவனிடத்துல நீங்க எதை கொடுத்தாலும் அதை அவர் பெருகச் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். ஆமென். அப்போ உங்களுடைய தாளந்துகளை நீங்க ஆண்டவர் பிரசன்னத்துல வந்து, ஆண்டவரே இந்த தாளந்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேனுங்க, அது பெருகும். ஆமென். உங்க பணத்தை நீங்க தேவ பிரசன்னத்துல வைங்க, அது பெருகும். ஆண்டவரே, இந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க, அதை நான் உங்க ராஜ்யத்திற்கு பயன்படுத்த விரும்புகிறேன், அவர் பிரசன்னத்தில் அதை கொண்டு வாங்க, ஐடியாஸ் பெருகும். ஆமென். அப்போ இது பணத்தை மட்டும் வைத்தல்ல, வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் வைத்து. ஆமென். எனக்கு டிராயிங் நல்லா தெரியும் ஆண்டவரே, இந்த ப்ரொஃபட்டிக்காக ஆர்ட் வரைய நான் ஆசைப்படுறேன், இந்த டிராயிங்கை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, இதை நான் உங்கள் ஊழியத்தில் யூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படி நீங்கள் சொல்லுங்கள், தேவன் அதை பெருக செய்வார். நிறைய ப்ரொஃபட்டிக் பிக்சர்ஸை நீங்கள் வரையும்படியாய் கொடுப்பார்.
இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எனவே ஒன்லி திங், சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுக்கு நேராக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடங்க. அடுத்து ப்ரொஃபட்டிக்காக ஒன்று சொல்கிறேன். வனாந்தரமான இடம், ஆனால் அவர்களை திருப்தி செய்தார். வனாந்தரத்தில் இருக்கிறீங்களா? இதிலிருந்து எங்கெங்க வரப்போகுது, என்ன நன்மைங்க வரப்போகுது? இந்த சீசன் ட்ரை சீசனாக இருக்குது. எப்படி அற்புதம் நடக்கும்? ஆண்டு சொல்லார், நான் செய்வேன், நான் அற்புதங்களின் தேவன், உனக்காக அற்புதங்களை செய்ய உண்மையுள்ள தேவன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், இந்த வனாந்திரத்திலேயே உன்னை நான் திருப்தியாக்குவேன். உனக்கு இது எப்படி நடக்கும் நீ யோசிக்க வேண்டாம், நீ என்னை நோக்கி பார், நான் உனக்காக அற்புதம் செய்கிறேன்னு சொல்வாரு. இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை நீக்குவார். வனாந்திரத்திலும் உங்களை பூஷிக்க உண்மையுள்ள தேவன் என்பதை அவர் நிரூபிப்பார். அற்புதங்களை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். தேவன் பெருக்கத்தை கொண்டு வருவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.